இப்போ 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா குலதெய்வம் வந்து தோஷமாக மாறும் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் உடனே வந்து குலதெய்வ தோஷமா அப்போ ஓகே என்னுடைய ஜாதகத்திலும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் கெட்டு போயிருக்கு, நான் என்ன பரிகாரம் செய்கிறது, என்ன பண்ணுறது, குலதெய்வத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை அந்த பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் எனக்கு குலதெய்வம் கிடைக்குமா அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருக்கு இல்லையா? பரிகாரம் செஞ்சால்தான் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமா? அதாவது இதுக்கு பரிகாரம் உண்மையாலுமே இருக்குது. எப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் சகோதரி இருக்குது, நீங்கள் ஒரு 5 பேர் சகோதரின்னு வைங்களேன். ஆண் மக்கள் ஒரு 5 சகோதரங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா நல்லாயிருக்கும். இந்த 5 பேர் வந்து ஒரு குலதெய்வத்துக்கு பிரசன்னம் பார்க்குறாங்க. பார்க்குற போது இந்த 5 பேர்த்துக்கு ஒரு தெய்வம் வந்துச்சுன்னா அந்த தெய்வம் கன்ஃபார்ம் பண்ணிடலாமே இல்லையா? கண்டிப்பாக. இவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் இதை பார்க்க தெரியணும். இதை எப்படி பார்க்கறது, இது எப்படி எடுக்கிறது, இவங்களுக்கு என்ன குலதெய்வம் அப்படிங்கிறத எடுக்க தெரியணும். ஒன்றும் உடனே ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், உங்களை பார்க்குறோம், உங்களுக்கு இதுதான் குலதெய்வம்னு எடுக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்த நேரம், உங்களுடைய 5ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிற நேரம், உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியினுடைய பலம், இந்த 5ஆம் இடத்தில் ஒரு சுபக்கிரகங்கள் இருக்கிறதா, அதனுடைய பார்வை செய்கிறதா, இவங்களுடைய குலதெய்வம் என்ன. இப்போ உதாரணமாக 5ல் சந்திரன் வைங்களேன், அந்த சந்திரன் அப்படின்னா இடமாற்றம்னு அர்த்தம். அப்போ சந்திரன் 5ல் இருந்தாலே இவங்களுக்கு என்னன்னா இடமாற்றம் வந்துடும், அந்த குலதெய்வமே இடம் மாறிடும். உதாரணமாக பாருங்க, இப்போ ஒரு கோயிலை வச்சுக்கிறோம், முறையான வந்து வீரமாத்தி அம்மன் வச்சுக்கிறோம், அல்ல மதுரை மீனாட்சி அம்மனே குலதெய்வம் வச்சுக்கிறோம். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் வந்து சாமி விட மாட்டாங்க. அப்போ மீனாட்சி அம்மன் கோயில இருந்து புடிமண் எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல சொந்த பந்தமெல்லாம் வச்சு அதை வச்சு சாமி விட்டுருவாங்க. அப்ப இவங்க குலதெய்வம் இடமாறி வந்த தெய்வம். 5ல் சந்திரன் இருந்தா இப்படி வரும், குலதெய்வமே இடமாறு. புரியுதுங்களா? அப்போ அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்துல இந்த மாதிரி தான் நாம் அதைய பார்க்குறோம்.